அதிமுக பாமக கூட்டணி 2026 தேர்தலில் வெற்றியை பெறுவதற்கான ஒரு வலுவான அடித்தளத்தை கொண்டுள்ளது. வட தமிழக மாவட்டங்களில் பாமகவின் ஆதிக்கம் என்பது வெறும் பேச்சு அல்ல, அது நிரூபிக்கப்பட்ட உண்மை. திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் ஆகிய வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து தனது வலுவான செல்வாக்கை தக்க வைத்து வருகிறது. வன்னியர் சமூக வாக்குகளின் ஒருங்கிணைப்பு காரணமாக பாமகவின் கோட்டையாக கருதப்படும் இந்த பகுதியில் அக்கட்சியின் வாக்கு சதவீதம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்து வருவது கண்கூடாக தெரிகின்றது. 2026 தேர்தல் களம் அதிமுக, திமுக, தவேக மற்றும் நாம் தமிழர் ஆகிய கட்சிகளுக்கு இடையே ஒரு 4 முனை போட்டியாக உருவெடுத்து வருகிறது. காகித அளவில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்னும் நீடித்தாலும் வட மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ள செல்வாக்கு, மண்டலங்களில் இருதரப்பு தொண்டர்களுக்கிடையே நிலவும் உள்கட்சி மோதல்களும் திமுகவின் வெற்றி வாய்ப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வன்னியர் சமூகத்தினருக்கான 10.5% உள் ஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தியதன் காரணமாக வட மாவட்ட வாக்காளர்களுக்கிடையே ஒரு நற்பெயரை பெற்றுள்ளார். இது மட்டுமே வெற்றியை தீர்மானிக்காவிட்டாலும் வன்னியர்கள் அதிகம் வாழும் பகுதியில் அதிமுகவிற்கு இது ஒரு யுக்தி ரீதியான சாதகத்தையும் நேர்மறையான பிம்பத்தையும் வழங்குகிறது. தமிழகத்தின் இரண்டாவது பெரிய சமூகமான தலித் சமூகம் தற்போதைய திமுக அரசின் மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாக தெரிகிறது. சமீபத்திய சமூக பிரச்சனைகள் மற்றும் நிர்வாக தோல்விகளால் வளர்ந்து வரும் இந்த அரசு எதிர்ப்பு மனநிலை திமுக விசிக கூட்டணிகளுக்கான வாக்கு வங்கியில் பெரும் சரிவை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களில் சிறுபான்மையினர் வாக்குகள் வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக இல்லாததால் அங்கு அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி ஒரு இயல்பான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது. 1996 முதல் பாமக இடம்பெறும் கூட்டணியே பெரும்பாலும் வெற்றி பெற்றுள்ளது. வரும் தேர்தலில் ஒரு பலமான கூட்டணியில் பாமக இருப்பது அரசு எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்க மிக அவசியமான ஒன்றாக இருக்கும்.